ஹாய் ஷுகர்ஸ், வந்துட்டேன். மறு செகண்ட் பார்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அவங்க பசங்க எல்லாம் வந்து நம்ம வீமின் குக்கோட பசங்க எல்லாம் வீமின் குக்கை வச்சு செஞ்சுருப்பாங்க. பனானா மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு பாட்டில்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாவமாக வந்து அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. உங்கள் பசங்களையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, இப்போ வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் தான், மா என்னம்மா இங்கே அடிபட்டுருக்கு. அதுவா? நான் பஸ்ஸில் வந்தேன்னா, அது அந்த கம்பியில் இடிச்சுக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அப்போது உங்கள் பையன் தான், அச்சோ இங்கே வா, நீ இப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கியா, இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே சோஃபாவில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க பொண்ணுக்கெல்லாம் அவங்க பையன் அப்படியே மருந்து போட்டு விடுறான். அதை வந்து வெளியில் நம்ம 3 பாய்ஸும் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து அப்படியே பிடிச்சி என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, பசங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க, பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கையில் அடிபட்டதை பார்த்துட்டு ஜிம்மின் தான், டேய் ரத்தம் வருதுடா, ஐயோ பாவம்ல, டேய் கம்மன்று, அவன் என்ன தான் பேசுகிறான்னு தெரியணும், இந்த குழந்தைங்க நிஜமாவே நம்ம குழந்தைங்க தானான்னு தெரிஞ்சுக்கணும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட அப்படியே 3 பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பார்த்துட்டு சிரிச்சுட்டு, அச்சோ என் செல்ல குட்டி ஷாம், ஒன்றும் இல்லை சரியா, அம்மாவுக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் போங்க. அங்கே சின் வந்து தனியாக தூங்கிட்டு இருப்பான், நீங்கள் போயிட்டு அவங்க கூட தூங்குங்க. அம்மா வந்து குக் பண்ணிவிட்டு நான் உங்களை எழுப்புறேன். அம்மா இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல, நானும் உங்கள் கூட இருக்கேன். அப்படியா, சரி ஓகே வாங்க போகலாம். நம்ம போயிட்டு இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா? சரிம்மா போகலாம். வாங்க. போய் கிச்சன் செல்ஃபில் ஷாமை தூக்கி உட்கார வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, மா எங்கே போனேன், எங்கே போனேன், டேய் என்னடா என்னாச்சு, இங்கே தான் இருக்கேன், நானும் ஷாமும் வந்து இங்கே கிச்சனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேருந்து சத்தம் போடுறீங்க. அப்போது சென் தான் அப்படியே குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடி வரான். ஓடி வந்துட்டு, அம்மா இங்கே வாமா, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் வாமா அப்படிங்கிறான். என்னடா என்னாச்சு? அம்மா என்னையும் இறக்கி விடு, நானும் வரேன். அச்சோ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாமையும் இறக்கிட்டு வர்றீங்க. சென் வந்து உங்கள் கையை பிடிச்சா இழுத்துட்டு போகிறான். நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க, அந்த பெட்ரூம் ஜன்னல்லேருந்து பார்க்குறீங்கன்னா வெளியில் கார்டனில் வந்து நீங்கள் வச்ச ரோஸ் வந்து அப்படியே பூத்துருக்கும். அதை தான் சென் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறான். நீங்கள் பாரும்மா சூப்பராக இருக்குல்ல, வெளியில் போய் பார்க்கலாமா? போகலாம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கிச்சன்லலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பசங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் கார்டனுக்கு வர்றீங்க. வந்து பார்க்குறீங்க, இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் வந்துட்டு அப்படியே வெளியில் போயிருப்பாங்கடா. வெளியில் போயிட்டு காரில் ஏறிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இந்த கார்டனில் அந்த ரோஸ்லாம் பூத்துருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல, அம்மா இங்கே பா, என்னோட செடி தான் நிறையா பூ போட்டிருக்கு. என்னோட செடியில் 2 பூ தான் போட்டிருக்கு. இங்கே பாரு என்னோட தான் 5 பூ போட்டிருக்கு. அப்படியா, சரி ஓகே எல்லா ஃப்ளவரையும் பறிச்சிடலாமா? ஏம்மா ஏன் பறிக்கிற, பாவம் அது. இல்லை அதை பறித்து நம்ம வந்து சாமிக்கு வச்சிடலாம். ஓகேவா? சரி ஓகே, ஆனால் நானே வைப்பேன். சரி ஓகே, நீயே வைப்பியாம்மா, பறிச்சுக்கலாமா? சரிம்மா. அந்த ரோஸ்லாம் பறிச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் இறங்கி உங்ககிட்ட வராங்க. அப்போ ஷாம் தான், இன்னும் நீங்கள் போகலையா, இங்கே இருக்கீங்க, நீங்கள் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியல. பசங்களை அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் கல்ப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. என்னவா அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு சூப்பராக இருக்காளே, ஐயோ செம்மையாக இருக்கா. தூரமாக இருந்து பார்க்கும்போது தெரில. ஜேகே கண்ட்ரோல்ரா, வெளியில் காமிச்சிடாத, அவ்வளோதான் போச்சு. கம்மன்டா ஜேகே கம்மனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மினா அவா செம்மையாக இருக்கான், அன்னைக்கு பார்த்தது கொஞ்சம் கூட குறையில, கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நல்லா இருக்காளே அப்படின்ட்டு ஜிம்மினோட மைண்ட் வாய்ஸு. இந்த பக்கம் அப்படியே இழுத்து வச்சு ஒரு கிஸ் அடிக்கணும். மிஸ் பண்ணுறேனே, செம்மையாக இருக்கா இப்போ. சரி ஓகே, கண்ட்ரோல் அப்படின்ட்டு 3 பேரும் அவங்கவுங்க மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் யார்? அவங்க 3 பேருக்குமே ஜக் ஆகிடுது. என்னங்க யாருன்னு கேட்குறா. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியலைங்க, யார் நீங்கள்? நிஜமாவா சொல்கிறீங்க? நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல?
நிஜமா தெரியல. நீங்க ஏதாவது அமௌண்ட் குடுத்துருக்கீங்களா எனக்கு? இத நான் திருப்பி குடுக்கணுமா? இ இ ஐயோ! இல்ல. நாங்க நாங்க வந்து அப்டின்ட்டு ஜிமின் ஏதோ சொல்ல வராரு. அப்ப ஜேகே கைய பிடிச்சுட்டு, ம் இ இல்லப்பா. இல்ல, இல்ல. நாங்க இந்த சைடு அ என்ன பண்ண வந்தோம்? ஐயோ! அவசரத்துக்கு ஒரு பொய் கூட வாயில வர மாட்டேங்குதே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து எத்தன பேர் இருக்காங்க? வீட்டுக்கு வந்து அந்த லீடிங் எடுப்பாங்கல்ல, அந்த 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 லீடிங் எடுக்க வந்திருக்காங்க. என்ன இப்படி உளர்றீங்க? நிஜமாலுமே நீங்க லீடிங் எடுக்க தான் வந்திருக்கீங்களா என்ன? அப்ப சென்னா, அம்மா உங்க அங்கிள்லாம் காலையில இருந்து வெயிட் பண்றாங்க தெரியுமா? ஆ அந்த பெரிய முள்ளு 11 கிட்ட இருக்கும்போது இருந்து வெயிட் பண்றாங்கம்மா. ஆனாம்மா இவங்களுக்கு எனக்கு கேட்டதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்கம்மா. ஓ! ஓ! அப்படியா? ம். அவ்ளோ காலையில இருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:35 போது. இவ்ளோ நேரம் இங்கேயா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆ அது அது வந்து குழந்தைங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்க. ஸோ யாரும் இல்லையே அப்படின்ட்டு ஒரு சேஃப்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்ததும் டீட்டெயில்லாம் கேட்டுக்கலாமே அப்படின்ட்டு. அதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறாங்க. 3 பேருமே அப்படியே ஒட்டுக்கா தலையாட்டுறாங்க. ஓ! அப்படியா? சரி ஓகே. பேர் எழுதிக்கிறீங்களா? இந்தோ எழுதிக்கிறோம். ஒரு 1 மினிட், 1 மினிட் அப்படின்ட்டு அப்படியே காருக்கு போயிட்டு ஃபைல்லாம் எடுத்துட்டு வராரு. அவரு கார்ல வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்காக வச்சிருப்பாங்க ஒரு ஃபைல். அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு, சொல்லுங்க உங்க பேரு? என் பேரு வயன். உங்க குழந்தைங்க பேரு? அ அவங்க பேரு வந்து சென், ஷாம். அ உங்களுக்கு வயசு எவ்வளோ? 21. உங்க குழந்தைங்களுக்கு? 2 பேருக்குமே 3 வயசு. ஓ! எந்த இயர் பர்த் ஆனாங்க? ஆம், ஒரு 2 இயர்ஸ் பேக். ஆ ஓகே, ஓகே, ஓகே. உங்க அப்பா பேரு? ஆ அது அது வந்து அப்படின்ட்டு அப்படியே தயங்குறீங்க. இப்போ ஷியாம் தான். ஏய்! என்னடா கேட்குறீங்க? இங்கேருந்து ஓடி போயிடுங்க. இல்ல நான் கொலைகாரன் ஆயிடுவேன். எது? என்ன சொல்றானா இவன்? ஏய் ஷாம் கம்முனு இரு ஷாம். இப்படிலாம் பேசக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல. ம். இப்போ இவங்க அங்கேருந்து போலாம். அவ்வளோதான். இந்த பூச்செடி தூக்கி அவங்க கால்லயே போட்டு உடைச்சிருவேன். என்னது? ஏங்க நாங்க அப்படி என்னங்க கேட்டோம்? உங்க உங்க ஹஸ்பண்ட் பேர் தானே கேட்டோம். அதுக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறான் உங்க பையன்? ஆ போங்கன்னு சொல்லுவேன்ல. ஷாம் இருந்துட்டு அங்க இருக்க ஒரு குச்சிய எடுத்துட்டு அப்படியே ஓடி வரான். அடிக்கிறக்கு. அத 3 பேரும் பார்த்துட்டு, "ஏய் என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. இவள கேட்டா நம்மள யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். இந்த குழந்தைங்க என்னடான்னா நம்மள அடிக்க வருது. அப்பா பேர் என்னன்னு கேட்டதுக்கு, என்னடா நடக்குது? ஏய் போயிரலாம்டா. இவங்க 2 பேரையும் இவளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம போயிரலாம். அப்புறமா பார்த்துக்கலாம். இப்பவே எல்லாம் ஒட்டுக்கா ஒரு பிரச்சனையும் வேண்டாம். இவ ஃபர்ஸ்ட்டு எங்க போயிட்டு வரான்னு கண்டுபிடிக்கலாம்." அப்படின்ட்டு அவங்க 3 பேர் அப்படியே கிளம்பிடுறாங்க. உங்களுக்கா அவங்க வந்து லீடிங் எடுக்க வந்த மாரியே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. யாரா இருப்பாங்க இவங்க? எதுக்கு வந்தாங்க? எதுக்கு நம்ம டீட்டெயில்லாம் கேட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இப்ப 2 குழந்தைங்க கையும் பிடிச்சுக்கிறீங்க. அந்த 2 குழந்தைங்களும் கோவமா அந்த பாய்ஸயே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த கார்ல ஏறிட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த காரையும் நோட் பண்றீங்க. வந்துட்டு அப்படியே உங்க பசங்கள கூட்டிட்டு உள்ள வந்துட்டு, உங்களுக்கு நைட் டின்னர்லாம் செஞ்சு குடுத்து தூங்க வச்சுட்டு, அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க யாரா இருப்பாங்க? எதுக்கு வந்து நம்ம டீட்டெயில்லாம் கேட்டாங்க? ஒரு வேள பக்கத்துல இருக்கவங்கள குழந்தைய உள்ள வச்சு பூட்டிட்டு போறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களோ? அதனால வந்து நம்மள டீட்டெயில்க்கு ஏதாவது கேட்குறாங்களா? இவங்க யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருப்பாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே விடியுதுடா. நைட் ஃபுல்லா நீங்க தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஒரு வேள நம்ம குழந்தைய நம்ம கிட்டேருந்து கூட்டிட்டு போயிருவாங்கங்கிற பயத்திலேயே இருந்திருப்பீங்க. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க. வீட்டுக்கு வெளியில ஒருத்தருமே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்துட்டு, வழக்கம் போல பசங்களுக்கு காலையிலலாம் ஊட்டி விட்டுட்டு, அவங்களுக்கு லஞ்ச்சு, வேணுங்கிற ஜூஸ், தண்ணி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு, நீங்க பசங்ககிட்ட சொல்றீங்க, "பத்திரமா இருக்கணும். இங்க பாருங்க ஜன்னல் கூட திறக்க வேணாம் சரியா? 2 பேரும் அமைதியா இருக்கணும்." "ஆ சரிம்மா. நாங்க எழுந்துக்கிறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பாய்த்தும்மா, பாய்த்தும்மா." "ஆ பாய்டா, பாய்டா தங்கம். தங்கம் போடா. நீ வா. ம்ம். ஓகே, ஓகே. நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருக்கணும். ஜன்னல்லாம் திறக்கக்கூடாது. யார்கிட்டயும் பேசக்கூடாது. சரியா?" "ஆ, சரிம்மா. நான் பார்த்துக்கிறேன் ஷாமு. நானும் பத்திரமா இருக்கோம். நீ பார்த்து போ. ஆ பார்த்து போயிட்டு பத்திரமா வா. பாய்." ம். அப்படின்னு அப்படி அந்த குழந்தை சிரிக்குது. அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இருந்த
டென்ஷன், கவலை எல்லாமே மறந்து போயிடுது. அந்த சிரிப்ப மட்டும் பார்த்துட்டு அப்படியே போறீங்க. போயிட்டு அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியே வழக்கம் போல கிளம்புறீங்கடா. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் தான் அப்படியே ஃபுல்லா மாஸ்க்கு, கேப்பு அப்படின்னு போட்டு ஃபுல் கவர்டா உங்கள ஃபாலோ பண்றாங்க ஒன் பை ஒன். கொஞ்சம் தூரம் வந்து ஜிமின் வந்தாருன்னா, கொஞ்சம் தூரம் வந்து வி வராரு, கொஞ்சம் தூரம் வந்து ஜேகே வராரு. அப்படி மாத்தி மாத்தி வராங்க. உங்களுக்கு வந்து டவுட் வந்துரக்கூடாது. யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒன் பை ஒன் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. உள்ள போயிடுறீங்கடா. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீ கடையில அவங்க 3 பேருமே ஒட்டுக்கா வந்து நின்னுட்டு, "இந்த ஆஃபீஸ்ல தான் வேலை செய்றாளா? ஓகே." அப்படின்ட்டு அந்த டீ எல்லாம் சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தாங்கல்லடா, உங்களோட கொலீக்ஸ் 2 பேரு. அவங்க வந்து இப்போ அந்த டீ கடையில தான் நின்னுட்டு, "எப்பா நேத்து வந்த சாரிய விட இன்னைக்கு சாரி சூப்பரா இருக்குல்லடா." "இது சாரியா? சாரில இவன் மட்டும் தானே போனான். ஒருவேளை இவள தான் பேசுறாங்களோ? என்ன பேசுறாங்க இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே கவனிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா, அந்த ஒயின் செம்மையா இருக்கா. ஐயோ! ஆஃபீஸ்லயே ஒருத்தி தான் சாரில வர்றவ அவ மட்டும் தான். எப்புட்றா? ம். ஆனா 2 குழந்தைகளுக்கு அம்மான்னா சொல்லவே முடியாதுடா. ஸ்ட்ரெச்சர்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறான். அது வந்து ஜேகே தான் கையெல்லாம் முறுக்குறாரு. "யார்றா பார்த்து நீ சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் முறுக்குறாரு. அப்ப அவன் தான் அதாவது காய்க்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஓகேவா? அவங்க இருந்துட்டு, டேய் சொன்னா கேளு. வேண்டாம். அவளுக்கு புருஷன் யாருன்னே தெரியாது. நீ பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது வம்பு இழுத்துக்காதடா. அவ வேற நம்ம பாஸ வேற கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. ஏதாவது வேலை போயிடுச்சுன்னா மச்சான் பார்த்துக்க. உனக்கு இஎம்ஐலாம் கட்ட முடியாது. வீட்டு லோன்லாம் வாங்கி வச்சிருக்கிற. ஆமாண்டா. அது வேற இருக்குல்ல. என்ன பண்றது? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அடங்கி போறேன். பார்ப்போம். அவளே வருவா என் வழிக்கு. பார்த்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு அவ இப்படியே முரண்டு பிடிக்கிறான்னு. வருவாள்ல என் வழிக்கு, அப்ப பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. இவங்க 3 பேருக்குமே அவ்ளோ கோவம் வருது. உங்கள பேசினோனே 3 பேருக்குமே கோவம் வருது. உங்களுக்கு வந்து உங்க அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது அவங்க அத நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிட்டு, "டேய் மச்சான், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கம்பெனிய நம்ம வாங்குறோம். டேய் ஜேகே ஃபோன் எடுடா." அப்படின்ட்டு வி சொல்றாரு. அப்போ ஜேகே தான், நான் ஃபோன் பண்ணிட்டேன்டா. மேனேஜர் ஃபோன் எடுத்தான்னா போதும். "ஹலோ, ஹலோ, ஹலோ. நாங்க சொல்ற கம்பெனிய உடனே விலைக்கு வாங்குங்க." "ஆ, ஓகே சார்." இந்த கம்பெனி உங்க எல்லா டீட்டெயிலும் குடுத்துடுறாங்க. அப்படியே அவர் நோட் பண்ணிட்டு, "ஓகே சார். நான் ஒரு 1 ஹவர்ல கூப்பிடுறேன் சார்." 1 ஹவர்லாம் முடியாது. ஒரு 1/2 அன் ஹவர்ல வாங்குற வழிய பாருங்க. "ஆ, ஆ சரி சார். நான் ட்ரை பண்றேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிட்டு அந்த ஓனருக்கு கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் ஆஃபீஸ் ஃபோன் அடிக்குது. நீங்க தான் எடுக்கிறீங்க. "ஹலோ, சொல்லுங்க. என்ன வேணும்? ஏதாவது அப்பாயின்ட்மெண்ட் வேணுங்களா?" மேம் இல்ல மேம். நாங்க உங்க சிஇஓ கிட்ட பேசணும்." இருக்காரா?" "ஆ இருக்காங்க சார்." "உங்க பேரு?" "விமின் குக்கோட கம்பெனி மேனேஜர் பேசுறேன். அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா தெரியும். உங்க பாஸ்க்கு வந்து தெரியும். சொல்றீங்களா?" "ஆ ஓகே சார். நான் சொல்றேன் சார்." "விமின் குக்கா? இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கே." ம். சரி ஓகே. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம கனெக்ட் பண்ணிருவோம். பாஸ், உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. விமின் குக் ஆஃபீஸ்லருந்து. என்ன? விமின் குக் ஆஃபீஸா? அது பெரிய ஆஃபீஸ் ஆச்சே! கனெக்ட் பண்ணுமா? என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அவங்க பாஸ் வந்து சொல்லிடுறாங்க. நீங்களும் கனெக்ட் பண்ணிடுறீங்கடா. அவங்க நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு 1 ஹவர் ஆகுது. உங்க பாஸோட கேபினுக்கு வெளியில தான் இருப்பீங்க. ஏதாவது கால் வந்தா நீங்க தானே அட்டெண்ட் பண்ணுவீங்க. கால் கட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 1 ஹவருக்கு பக்கம் போகவும் நீங்க வந்துட்டு அந்த கேபின வந்து அப்படியே நாட் பண்ணிட்டு உள்ள போறீங்க. பாஸ் அப்படின்ட்டு உள்ள போறீங்க. அவர் வந்துட்டு ஓகே நான் குடுக்குறேன். அவங்கள நேர்ல வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்க உள்ள போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன பேசுறாரு இவரு? அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு, ஒயன் எனக்கு இந்த ஆஃபீஸோட மெயின் ஃபைல்ஸ்லாம் வேணும்மா. கொஞ்சம் ரெடி பண்ணிடு. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல." அப்படின்ட்டு அப்படியே டென்ஷனா சொல்றாரு. நீங்க வந்துட்டு, அவசர அவசரமா போயிட்டு நீங்க பாட்டுக்கு எல்லா ஃபைலும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. என்ன இவரு திடீர்னு கேட்குறாரு எல்லா ஃபைலுமேவா? ஐயோ! எங்க போச்சுன்னு தெரியலையே! இந்த ஃபைல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எல்லா ஃபைலும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. 3 பேருக்கும் அப்படியே உள்ள வராங்க. என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு. நீங்க போய் பார்க்குறீங்க. இவங்க தானே நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க 3 பேரும் யாரையுமே பார்க்கல. அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு, பாஸ பார்க்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் வந்து கேட்குறாங்க. அப்ப நீங்க தான், "ஆ போல சார். போங்க. உள்ள போங்க. உங்க பேரு?" "விமின் குக். நாங்க சிஇஓ."
ஆ ஆ எஸ் சார். பாஸ் சொன்னாரு. நீங்க நீங்க உள்ள போங்க அப்படின்ட்டு அப்படியே இந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு உள்ள வர்றீங்க. அப்போ உங்க பாஸ் தான், "இந்த ஃபைல் குடும்மா" அப்படின்ட்டு அப்படியே வாங்கிக்கிறாரு. அத கொண்டு வந்து தர்றீங்க. நீங்க அப்படியே அவங்க 3 பேரையுமே பார்த்துட்டுருக்கீங்க. அவங்க 3 பேரும் உங்களையே தான் பார்த்துட்டுருக்காங்க. நீங்க பார்த்துட்டே அப்படியே டோர தொறந்து வெளியில போறீங்க. "அப்பா! போயிட்டாடா, முடியலடா கண்ட்ரோல் பண்ண" அப்படின்ட்டு அப்படியே ஜெமீன் மெதுவா சொல்றாரு. அப்ப ஜேகே தான், "நீயாவது கண்ட்ரோல் பண்ணிட்ட. என்னாலலாம் சுத்தமா முடியலம்மா" அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து நீங்க போன வழியா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. வி தான், "அவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இங்க ஒருத்தன் நம்ம வாயவே பார்த்துட்டுருக்கான். திரும்பு" அப்படிங்கிறாரு. இப்ப ஜேகே திரும்பிட்டு, சார் எங்க மேனேஜர் பேசினார்ல. ஓகேவா உங்களுக்கு?" ஆ ஓகே சார். பட் வந்து எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா இந்த கம்பெனி நான் உங்களுக்கு எழுதி தரேன். ஓ! என்ன ரிக்வெஸ்ட்? நீங்க யார வேணா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஜாப் எடுத்துக்கலாம். நீங்க வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒயன்னு ஒரு பொண்ணு இருக்கா சார். அந்த பொண்ணு வந்து +2 தான் முடிச்சிருக்கா. பட் வெரி டேலண்டட் பெர்சன். இந்த கம்பெனி ரன் ஆகுறதுல 70% ஒர்க் அந்த பொண்ணு பண்றா சார். படிக்கல தான். பட் வந்து நல்ல நாலேட்ஜான பொண்ணு. எனக்கு அசிஸ்டன்ட்டாவே இருந்துட்டா. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். அவள மட்டும் ஒர்க்ல வச்சுக்கணும். அது ஒரு கண்டிஷன் தான் சார். வேற எதுவும் இல்ல. அது ஓகேன்னா நான் உங்களுக்கு இந்த கம்பெனி குடுக்குறேன். என்னடா! இவன் என்ன அவளுக்கு இவ்ளோ வக்காலத்து வாங்குறான்? ஒரு வேள அப்பனா இருப்பானோ? ஆம், இல்லடா. இந்த சொட்ட போய் நம்ம ஆளுக்கா? வாய்ப்பில்ல, வாய்ப்பில்ல. ஜாட செட்டே ஆகலையே! பாத்துக்கலாம். ஓகே சார். நாங்க பாத்துக்குறோம். அவங்கள வந்து பெர்மனன்ட் தான். அவங்க வந்து வேலையெல்லாம் விட்டு தூக்க மாட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். சரி சார். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையெழுத்து போட்டு குடுத்துர்றாரு. அப்படியே வெளியில வராரு. அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு தான் வெளியில வராரு. அவங்க 3 பேரும் உங்கள மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. மத்த ஸ்டாஃப் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பாஸ் வெளிய வராங்கன்னு. நீங்களும் எந்திரிச்சு நின்றுப்பீங்கடா. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பாஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, வீமென் குக் வந்து அந்த கம்பெனிய வாங்கிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அவங்க தான் அவங்களோட சிஇஓஸ் இந்த செகண்ட்ல இருந்து அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆகுது. என்ன வீமென் குக்கா? வீமென் குக்கா? ஏய் அந்த 7 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க தானே நம்பர் 1 பிசினஸ்மேன்ஸ். ஆ ஆமா இவங்க தான். அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உள்ள வந்து அங்க டீ கடையில நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்கடா. அந்த 2 பெர்சன்ஸும் வராங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன அனௌன்ஸ்மென்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கவங்கலாம் கேட்டுட்டு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன அவங்களா? இவ்ளோ பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனில நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஐயோ! மச்சான் என்னோட இஎம்ஐ சீக்கிரமா முடிஞ்சிரும்டா அப்படின்ட்டு அப்படியே காய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா அவள கரெக்ட் பண்ணிருவேன்டா. என்னோட சம்பளம் மட்டும் எச்சாச்சுன்னா அப்படின்ட்டு அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த சைடு இருக்க பெர்சன் தான், டேய் அவ முதல்ல ஒர்க்ல இருக்காளான்னு பாரு. அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி. +2 தான் படிச்சிருக்கா. இவளெல்லாம் வேலைக்கு வச்சிருப்பாங்கங்கிறீங்க? வாய்ப்பில்ல. அவங்கலாம் நல்லா படிச்சு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இவளெல்லாம் சீக்கிரமா தொரத்திருவாங்கடா. அப்போ இன்னும் வசதியா போச்சு மச்சான். ஆம், அவள நான் வச்சு அப்பாட்டியா சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? என்னடா என்கிட்ட கேட்குற? நீ வேணா சேர்ந்துக்கடா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேய் அப்படியா சொல்ற? எனக்கும் ஒரு கண்ணு தான் அவன் மேல. பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விமென் குக் வந்து உங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஆச்சரியமா இருக்குடா. ஏன்னா அது ரொம்ப பெரிய கம்பெனி. அதுல வந்து உங்கள வேலைக்கு சேர்த்துப்பாங்களா? என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு பயமா இருக்கு. குழந்தைங்கள எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கு. அப்படியே பாய்ஸ் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஓகே ஒர்க்க பாருங்க. நாங்க வந்து எங்க கம்பெனி டீலிங்ஸ் தான் கொஞ்சம் இங்க கொண்டு வர பார்க்குறோம். நீங்க வந்து உங்களோட ஒர்க் பெஸ்ட்ட குடுக்கணும். குடுக்காதவங்கள நாங்க ஃபயர் பண்ணிருவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லா ஸ்டாஃப்பும், "இல்ல சார் நாங்க எங்களோட பெஸ்ட்ட குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்கடா. உங்கள வந்து பார்த்துட்டு, "நீங்க உள்ள வாங்க" அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் காய் தான், "என்ன மச்சான் இவனுங்களும் இவள கூப்பிடுறானுங்க. ஒரு வேள மயக்கிட்டாளோ? தெர்ல மச்சான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்டா" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு அவங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்க உள்ள வர்றீங்க. பாய்ஸ்லாம் போயிட்டு அப்படியே சேர் எடுத்து போட்டு திருப்பி வச்சு உட்கார்றாங்கடா. உட்காந்துட்டு, பை த பை நாங்க தான் வந்து சிஇஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ இன்னொரு விஷயம், உங்க பாஸ் வந்து உங்கள வேலைய விட்டு நீக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்ட வச்சு தான் வந்து எங்களுக்கு இந்த கம்பெனிய சேல் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க இங்க எப்பவுமே பெர்மனன்ட்டா ஒர்க் இருக்கலாம். அது அந்த பிரச்சனை இல்ல. பட் எங்களுக்கு ஒரு டவுட். ஆ என்ன டவுட் சார்? இவ்ளோ கிளியரா தானே பேசுறீங்க. இதுல என்ன டவுட்? ஆம் எங்கள ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆனா நேத்து வரும்போது ரீடிங் எடுக்க வரதா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சார்? ஆம்
சிஇஓவா வந்து நிக்கிறீங்க. அதுவும் எவ்ளோ பெரிய கம்பெனியோட சிஇஓஸ். நீங்க வந்து எப்படி அதுக்கு வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா சார்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆஹா, இல்லம்மா. இல்ல, 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 இல்ல. நீலாம் தப்பெல்லாம் பண்ணல. டேய், டேய் ஜிமினா டொங்கு. சரி மச்சான். அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஜேகே தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன? அப்படிங்கிறாரு. நீங்களா? அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே வார்த்தையே வரல. அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இவரு? இதே திருப்பி திருப்பி கேட்குறாரு. இவங்களுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து? நேத்து இருந்து இந்த கொஷினே கேட்டுட்டு இருக்காங்களே. இதுக்கு பதில் தெரியாம தானே 3 வருஷமா நான் இன்னும் அந்த குழந்தைங்கள வளர்த்திட்டு இருக்கேன். ஐயோ! நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளவே பேசிட்டு இருக்கீங்க. வெளியில ஜேகே தான். உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன? அப்படிங்கிறாரு. நீங்க இருந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸ் தேங்கி நிக்குது. விட்டா வெளியில அப்படியே ட்ராப் அவுட் ஆகி வந்துரும். அத அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ அழுகுற மாரி நிக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறாரு. பார்த்துட்டு இருக்காரு. நீங்க தான். எனக்கு தெரியாது சார். அப்படின்ட்டு சொல்றீங்கடா. கண்ல இருந்து அப்படியே தண்ணி ஒழுகுது. அவங்க 3 பேருக்குமே ஷாக்கு. என்ன தெரியாதா? ஏன் அப்புறம் அப்புறம் எப்படி அவங்க அந்த குழந்தைங்க 2 பேரு? அ அவங்க என் குழந்தைங்க தான் சார். ஆனா அவங்க அப்பா யாருன்னு எனக்கே தெரியாது சார். சாரி சார். இந்த கொஷின் எனக்கு பதில் சொல்ல முடியல. சாரி. அப்படின்ட்டு அப்படியே அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ பாய்ஸ் தான், ஏய் வெயிட்மா வெயிட், எதுக்கு அழுகுற? அழுகாத. ஒன்றும் கேட்கலையே, தப்பா ஒன்றும் கேட்கலல்ல, அப்பா யாருன்னு தானே கேட்டோம். ஐயோ வேணாம்மா அழுகாத அப்படின்ட்டு அப்படியே 3 பேரும் வந்து உங்கள சுற்றி நின்றுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி ஓகே ஓகே சார், ஓகே ஓகே, நான் அழுகலை, நான் அழமாட்டேன், சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியே கேட்குறீங்க. அப்போது ஜிமின் தான், ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நாங்கள் அப்புறம் கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணெல்லாம் தொடச்சி போயிட்டு உங்கள் ஃபோனை தான் போய் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கூப்பிட்றீங்க. ரியா ரியா எங்கடி இருக்க? ஏய் வயன் என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எதுக்கு இப்படி தேம்புற? என்னாச்சு? அதுவா, அது இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. அப்போது ரியா தான், ஏற்கனவே வந்தாங்களா? எப்போ வந்தாங்க? அதுவா, நேற்று நேற்று வந்தாங்க. அவங்களே தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஐயோவா, இது ஏதோ தப்பா இருக்கேடி. அவங்கள மறுபடியும் வந்திருக்காங்களா? நேத்து வந்தவங்க. இது ஏதோ தப்பா இருக்கு வயன். உனக்கு டவுட் வரல? எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. பயமா இருக்கு. ஆனா ஒர்க்கு கன்ஃபார்ம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் பயமா இருக்கு ரியா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரியா. சரி பயப்படாத. நானும் இப்போ ஒர்க்ல தான் இருக்கேன். ஈவினிங் நான் ஒர்க் முடிச்சுட்டு நேரா உன் வீட்டுக்கு தான் வரேன். வந்துட்டு அங்கே பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத சரியா? காம் டவுனாக இரு. ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன். ஓகேவா? பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க? அவங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே தான் விட்டுட்டு வந்திருக்கேன். எப்பவும் போல தான். சரி ஓகே என்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்குது. நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னா நான் உங்களை போய் பார்த்துக்கிறேன். நீ ஒர்க் முடிச்சுட்டு பொறுமையாவா, பதட்டப்படாத சரியா? சரி ரியா அப்படின்ட்டு அப்படியே ஃபோன்லாம் வச்சிடுறீங்க. அப்படியே உட்காந்துருக்கீங்க உங்கள் கேபினில். உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதான்டா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் அப்படியே தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கால் பண்ணி ஆரம் அப்படின்னு கத்துறாங்க 3 பேரும் கோரஸா. இந்த பக்கம் ஆரம்கா, டேய் காது ஜவ்வே பிஞ்சிரும் போல் இருக்குடா, ஏன்டா இந்த கத்துறீங்க? அது வந்து அருமை. நாங்கள் வந்து வயனை கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை நாங்கள் எங்கள் பசங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆரம்பிக்கா டென்ஷன் தலைக்கீறுது. இப்போ வாயை மூடுறீங்களா இல்லையா 3 பேரும்? நாங்கள் மூடிட்டோம். பேசலாமா? ஒருத்தராக பேசுங்க. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் இருந்து தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போது பாய்ஸ் தான், தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து ஒயனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவளுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. அப்பா யாருன்னு கேட்டால் அவளுக்கே தெரியலன்னு சொல்கிறா. எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆரம், என்ன அது பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கடா இருக்கீங்க இப்போது? நாங்கள் வந்து ஒயின் வேலை செய்கிற கம்பெனியில், அந்த கம்பெனியை நாங்கள் வேலைக்கு வாங்கி அங்கே சிஇஓவாக இருக்கோம். 3 பேருமே அந்த கேபினில் தான் உட்காந்துட்ருக்கோம். அட பாவிகளா! ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேச மாட்டீங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் கூப்பிடுவீங்கல்ல? இல்லை ஆரம் சாரி அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. வாரம் தான் உங்களை வச்சுக்கிறேன், அப்புறம் வச்சுக்கிறேன்.
எனக்கும் தெரில, நானும் விசாரிச்சுட்டு கால் பண்ணுறேன். 3 பேரும் இதே ஸ்டேஜில் இருங்க அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு ஆரம் வந்து ஹோபிக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு உடனே அவளோட ஃபுல் டீட்டெயிலும் வேணும், யாரை பிடிக்கும் எனக்கு தெரியாது, நீ வந்து 1 ஹவரில் எனக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஹோபி தான், ஏய் இதெல்லாம் அநியாயம்டா, அந்த ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், சரி ஓகே வெய் நான் விசாரிச்சு சொல்கிறேன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோபியும் வந்து கட் பண்ணிடுறாரு. அவர் போயிட்டு விசாரிக்கிறாரு. உங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பிரியா மட்டும்தான் இருப்பா, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா கூட நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்பவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாரு, நீங்கள் மட்டும்தாண்டா தனியாக வளர்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஜெய்ஹோப் வந்து ரியாவோட ஹஸ்பண்ட், ஓகேவா? அவங்க வந்துட்டு ரியா கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கியிருப்பாரு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களும் வந்து ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கடா, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேக்கப் வந்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு ஆரம் கிட்ட கொண்டு போகிறாரு. கொண்டு போயிட்டு அந்த ஃபைலை தூக்கி ஆரம் டேபிள் அப்படியே வீசுறாரு. அப்படியே இந்த ஃபைல் அப்படியே பறக்குது. இந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு என்னடா எதுக்குடா எப்படி தூக்கி வீசுற, எல்லாம் தம்பின்னு வளர்த்தனை பார்த்தியா, அவங்களோட விஷயந்தான், அவங்க பண்ண கொடுமைங்க தான் எல்லாமே. அவனுங்க இத்தனை நாள் பாவம் பண்ணானுங்கடா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ பண்ணியிருக்கானுங்க பாரு, இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம், முடியல என்னால், பாவண்டா அந்த ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அப்படியே ஜெய்கப் உட்காந்து எல்லா கதையும் சொல்கிறாரு. ஆரம்பிக்க டென்ஷன் ஆகிடுது, இவ்வளோ நடந்திருக்கா, ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு பாய்ஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க. பாய்ஸ் வந்து கேபின்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு வேலையும் நடந்திருக்காது. 3 பேர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜேகேக்கெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸ்லாம் தேங்கியிருக்கும். நீங்கள் அழுது பார்த்துட்டு அவங்களுக்கும் அதே வந்து கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி நின்றுருக்கும். அப்படியே வந்து ஃபோன் கால் அடிக்குது. 3 பேரும் அர்ஜென்ட்டாக வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஆரம் அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, என் ஃபோன் கார்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், அதான் நான் உங்களை நேரில் பார்க்கணுமே அப்படிங்கிறாரு. பார்க்கலாம், எங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுறோம், உடனே வந்துடுறோம். வாங்கடா வாங்க, உங்களுக்கு பெரிய ரிவார்டு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க அப்படிங்கிறாரு. ஜிமினுக்கு வந்து புரிஞ்சிருது. ஆரம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறாரு. அப்போது ஆரம் தான், ஜிமினா புரிஞ்சிருச்சா, கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா, இல்லை நானே கண்டுபிடிச்சேன்னு வையேன், 3 பேரையும் நின்று இடத்துல கொன்றுவேன், என்ன பண்ணலான் இருக்கீங்க, வந்துடுறோம் ஆரம் வந்துடுறோம் அப்படின்ட்டு அப்படியே 3 பேரும் பதட்டத்தோட அப்படியே வெளியில் வர்றாங்க. உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே அழுத மாதிரியே தான் உட்காந்துருக்கிறீங்க உங்கள் கேபினில். உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, நாங்கள் நாளைக்கு தான் வருவோம் அப்படின்ட்டு 3 பேருமே அர்ஜென்ட்டாக போய் வெளியில் போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இன்றைக்கி தான் ஆஃபீஸை வாங்கினாங்க, ஒர்க் இருக்குன்னாங்க, அவங்க பாட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு ஓடிட்டே இருக்காங்க, என்னடா நடக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா எங்கவங்க இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறாங்க, நான் கூட போகல, ஏதாவது மீட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசனை பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் வந்துட்டு ஆரமோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிருப்பாங்கடா. போய் பார்க்குறாங்க. ஆரம் அப்படியே ஒரு ஃபைல் எடுத்து வச்சுட்டு வாங்கடா நல்லவனுங்களா வாங்க அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க 3 பேருக்கும் அல்லு இல்லை, ஏன்னா ஆரம் கூப்பிடுற டோனே அந்த மாதிரி இருக்குது. அவங்க 3 பேருமே அப்படியே பயந்துட்டே போகிறாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பயந்த மாதிரி நடிச்சு தானடா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்னையும் ஏமாத்த பார்க்குறீங்களா, உங்களோட நடிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாருங்க இந்த ஃபைலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே தூக்கி வீசுறாரு. அவங்களுக்கு முன்னாடி போய் விழுகுது. அந்த ஃபைலை வந்து 1 by 1 அப்படியே எடுத்து பார்க்குறாங்கடா. அதுக்குள்ளே அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் அப்படியே ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது அந்த 1 ஷாட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன் முந்தின நாள் நைட்டு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஃபைலில் இருக்கும். எழுந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க, உங்களால் அவங்க கையை கூட அசைக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது உங்கள் பாடி ஃபுல்லாக. உங்களுக்கு கண்ணில் இருந்து அப்படியே டீயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கத்துறீங்க. மேலேருந்து ஒரு பாட்டி வந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஒயின் என்னாச்சு ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது பாட்டி, இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு இவ்வளோ பெயினாக இருந்தது இல்லையா எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. அவங்க பாட்டியா ஒன்றும் புரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரியா தான் வந்து பார்த்துருப்பா. வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. அங்கே போயிட்டு எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து 3 பேர் ரேப் பண்ண மாதிரியும் இல்லை, செக்ஷுவலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படி வேணால் சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெயின், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்களா, என்ன
யாரு அப்படின்ட்டு கேட்குறீங்க. ரியாவா? உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு அத உன்ன தாண்டி கேட்குறோம். யார் அது அப்படின்றா. நீங்க இருந்துட்டு, எனக்கு தெரியல. எனக்கு யாருன்னு தெரியல. ஐயோ! என்ன ரியா என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையெல்லாம் புடிச்சுட்டு அழுகுறீங்க. அவளா சரி, சரி. ஓகே, ஓகே. ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட டேப்லெட்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. டாக்டர் தான். இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்கடா. நீங்க வந்துட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கீங்க. ரியாவா? ஏய் ஏய் உட்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல உட்காரு. என்ன நடந்துச்சு? மெதுவா யோசி. நேத்து வந்து ட்ரிங்க் பண்ண போனோம். ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. நானும் அவங்களோட கிளம்பி வந்துட்டேன். இப்போ அவங்க யாருமே இங்க இல்லையே. எல்லாம் ஒர்க்கு விஷயமா வெளியூர் போயிட்டாங்க. ஒருத்தன் யுகே போயிட்டான், ஒருத்தன் யூரோப் போயிட்டான். இன்னொருத்தர் ரஷ்யால இருக்கான். ஐயய்யோ! யாருக்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்கறது? எல்லாம் இப்போ ஃப்ளைட்ல இருப்பாங்க. ஐயோ! நீ முதல்ல கிளம்பு. கிளம்பி வா என்னோட ஃப்ளாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து உங்கள அப்படியே உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட ஃப்ளாட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாடா. அங்கே போயிட்டு நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ரியா தான், ஏய் ஒன்றும் இல்லடி, இங்க பாரு நீ வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு வா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்னத்தெல்லாம் பிடிச்சி தட்டுறா. நீங்க எதுவுமே பேசல. அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. பையன் இங்க பாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டினியூ பண்றேன். பிடிக்கலைன்னா மன்னிச்சிருங்கடா. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.